வணக்க மக்களே! இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே வந்து பொதுவாக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தங்கம் வந்து 1,00,000 கிராஸ் பண்ணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தங்கத்து மேலேயே வந்து எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து தங்கம் ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அது எல்லாருமே இது பண்ணி சில்வரும் ஒரு பக்கம் வந்து அதிகமான ரேட்டு ஏறிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து என்னென்னா சில்வராக வாங்குறத விட சில்வர் மியூச்சுவல் ஃபண்டு, ஓகேங்களா? சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில்வர் மியூச்சுவல் ஃபண்டை நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பாருங்களேன். இப்போ என்னென்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சில்வர் மியூச்சுவல் ஃபண்டில் இங்கே பாருங்கள், நம்ம வந்து என்னென்னா ஒரு 3 இயர்ஸ்க்குன்னு ஒன்று லாஸ்ட் 3 இயர்ஸ்னு கால்குலேட் எடுத்துங்களேன். நீங்கள் வந்து ஒரு மந்த்லி ஒரு 5,000 வந்து எஸ்ஐபி அப்படி மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஃபண்டோடு நீங்கள் வந்து என்னென்னா 3 இயர்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னா 1.8 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அது வந்து இப்போ வந்து 3.5 lakhs மாறியிருக்கும். அதாவது 95% வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் கோல்டு அந்த டைமில் நீங்கள் கோல்டாகவே வாங்கியிருந்தாலுமே அது வந்து வெறும் 38% தான் வந்து இது கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி எஃப்டியில் போட்டிருந்தாலும் வந்து அது வெறும் 11% தான். இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ. அது வந்து எப்படி வந்து செயல்படுது அப்படின்றத தான் நம்ம வீடியோவில் இருந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து என்னன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நீங்கள் இந்த ஃபண்டு தான் இது பண்ணால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஃபண்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா ஏன்னா இதே மாதிரி வந்து சில்வர்லேயே வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்குது. நல்ல நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்குது. இது வந்து ஒரு பெட்டரான மியூச்சுவல் ஃபண்ட்னால இதை எடுத்திருக்கேன் நான். இது வந்து நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா வேறு எதனா வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கேட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா மினிமம் 1,000 rupeesல வந்து ஸ்டார்ட் ஆகுது எஸ்ஐபி. ஓகேங்களா? இது வந்து 2022 வந்து லான்ச் ஆகிருக்கு. 3 இயர்ஸ் முன்னாடி வந்து லான்ச் ஆகிருக்கு. 3 இயர்ஸ் முன்னாடி வந்து 10 rupeesல ஸ்டார்ட் ஆன என்ஏவி வந்து இப்போ வந்து 33ல வந்து இப்போ இதுவாகிட்டுருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இது. ஓகேங்களா? 0.16. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஆவரேஜாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னா 0.7 இருக்கும், 0.8 இருக்கும். அதுதான் ஆவரேஜ். ஆனால் இது வந்து பாருங்கள் 0.1 தான். ஏன்னா வந்து இது இல்லாமல் மேஜராக நம்ம எல்லாருமே வந்து சில்வரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் பெரிய அந்த இப்போ எப்படி சொல்ல ஃபண்ட் மேனேஜருக்கான எக்ஸ்பென்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. இது வந்து என்னென்னா இந்த டொமஸ்டிக்கில் இருக்குது இல்லையா, அந்த சில்வர் ப்ரைஸ் வச்சு தான் இது வந்து க்ரோத் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நல்ல க்ரோத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா சில்வருக்கு வந்து இப்போ வந்து நல்ல ஹை டிமாண்ட் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து சில்வர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இப்போ நம்ம எப்படின்னா அந்த போர் கருவிகள்லாம் இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அந்த ஃப்ளைட்டு அந்த மாதிரியான சேட்டலைட்டு நிறைய இதில் வந்து இப்போ வந்து என்னென்னா வெளிநாடுகளெல்லாம் ஃபுல்லாக வந்து சில்வரோடைய டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே போகுது. அதாவது சில்வர் ரேட்டு வந்து அதிகமாகிட்டே போகுது. நம்ம எல்லாருமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா கோல்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியல, கோல்டை விட அதிகமாக வந்து சில்வர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 50,000 1 lakh வந்து ஆயிருக்கு அப்படின்றதாவே பெரிய விஷயமா எல்லாருமே போர்ட்ரேட் பண்ணி அந்த கோல்டை வந்து ஐப்பேற்றி விட்டுறாங்க. ஆனால் 50 rupeesல இருந்த கோல்டு ப்ரைஸ் அதே வந்து 250 ரேஞ்சு கூட, அதாவது 230 இப்போ கிட்ட வந்திருக்கு. அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ தங்கம் வந்து 50,000 2 லட்ச ரூபா போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் 50 rupeesலேருந்து 200 rupeesக்காக வந்து சில்வர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து சில்வராக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால வந்து என்ன ஆகுனா, இப்போ பாருங்கள் இதிலே கால்குலேட் எடுத்துங்க. நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்னா ஃபண்டு பர்ச்சேஸ் பண்ணி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி எப்படி இது பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். இதில் ஏன் ஃபண்டு வந்து நம்ம ஃபண்டு போகும்போது நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட மாட்டீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மறுபடியும் அந்த சேல் பண்ணும்போது வேஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் வந்து என்னென்னா இந்த ஃபண்டு வந்து நீங்கள் கோல்டாகவும் சரி சில்வராகவும் சரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபண்டு, அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது உங்களுக்கு ஹை க்ரோத் கிடைக்கும். இதுலேயே பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் கோல்டாக வாங்கியிருந்தாலும் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 95% க்ரோத் எங்கே இருக்குது, 34, அதாவது 33.84. இதில் வந்து ஆல்மோஸ்ட் 34. ஓகேங்களா? இதோடைய க்ரோத்தும் உங்களுக்கு அந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டு இது பண்ணால் ஆஸ் பர் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா அது கேபிட்டல் கெயினில் தான் ஒரு ஸ்லாப் இருக்குது. அந்த ஸ்லாப் வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து சோல்ட் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ஆஃப்டர் 7 daysக்கு அப்புறம் 0 தான்.
எக்ஸிட் லோட் சில இதில் கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் எக்ஸிட் லோடு கிடையாது. சில இது வந்து சில பர்சன்டேஜ் வந்து எக்ஸிட் லோடு நீங்கள் வந்து முன்னாடி சேல் பண்ணிட்டீங்க, இல்லை 1 இயருக்கு முன்னாடி சேல் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரினா ஒரு பர்டிகுலர் சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஆனால் வந்து இந்த ஃபண்டுக்கு வந்து எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஓகேங்களா? இதே மாதிரி இது வந்து என்னென்னா நல்லா டாப் ரேட்டட் தான் கொடுத்துருங்க. பாரு டாப் ரேட்டட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது என்னென்னா நல்லா அனலைஸ் பண்ணி இதுதான் இது டாப் ரேட்டட் அப்படின்ற மாதிரி வரும். இதில் பாருங்கள், மோஸ்ட்லி எல்லாமே வந்து என்னென்னா அந்த ஃபண்டு கேஷாக வந்து 2.25% வந்து கேஷாக வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து சில மார்க்கெட்டில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க. எப்பவுமே வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டில் கேஷாக வச்சுப்பாங்க. ரிமைனிங் எல்லாமே வந்து சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து இதே மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து 99% வந்து சில்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் அவங்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணி மீன்ஸ் அது சில்வருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரேட் இனிமேல் வந்து சில்வர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சில்வர் எவ்வளோக்கு எவ்வளோ ஏறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த ஃபண்ட் வேல்யூ ஏறும். அதாவது மறுபடியும் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு நல்ல ஃபண்டு தான். பட் ஆனால் வந்து இதோட நல்ல ஃபண்ட்லாம் இருக்குது. நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணீங்க, இல்லை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணுறவங்கள. இன்னொன்று முக்கியமான வந்து என்ன சொல்கிறேன்னா, மியூச்சுவல் ஃபண்டு ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த சார்ட் கால்குலேஷன்லேயே நான் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? அதே தான், இதே மாதிரி தான், சேம் தான். நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு 5 lakh வந்து இதில் ஒன் டைமாக போடுறீங்க அப்படின்ற மாதிரினா இதோடைய க்ரோத் மட்டும் பாருங்கள். 3 இயர்ஸுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 5 lakhக்கு வந்து நீங்கள் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா ஒரு 8 lakh மாறியிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? 8.2 lakh மாறியிருக்கும். அதுவே வந்து இந்த ஃபண்டில் நீங்கள் வந்து 5 lakh வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஒன் டைமாக வந்து அப்படின்ற மாதிரினா அது வந்து 13 lakhs. திஸ் இஸ் பவர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து என்னென்னா நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபிசிக்கல் கோல்டு ஃபிசிக்கல் இதுவாக வாங்காமல் இந்த மாதிரி அதாவது ஃபிசிக்கல் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். அதையும் தாண்டி உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரினா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சில அமௌண்ட் வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் இப்போ நீங்கள் வந்து 1 lakhக்கு வந்து நீங்கள் கோல்டோ இல்லை சில்வரோ வாங்குறீங்கன்னா அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% ஒரு 20,000 வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபண்டில் போட்டு வைக்கிறது உங்களுக்கு வந்து பெட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? சில்வர் பற்றினா எல்லாருமே நிறைய பேர் கோல்டு பற்றி தான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. சில்வர் பற்றி யாருமே ஃபுல்லாக எடுத்து சொல்கிறது இல்லை. ஓகேங்களா? நம்ம வந்து இதை வந்து சில்வரை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான என்னென்னா கோல்டை விட சில்வர் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கோல்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.